Taste the Daily. கோவை உக்கடம் சுங்கம் பைபாஸ் சாலை அருகே உள்ள சிவராம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க பல லட்சம் ரூபாய் மோசடியாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் இலவசமாக கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வீட்டுக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை கோவை மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் வசூல் செய்துள்ளனர். இத்துடன் திமுகவை சேர்ந்தவர்களின் வீடுகளில் மட்டும் பணம் வசூலிக்காமல் இருந்துள்ளனர். தகவல் அறிந்த பொதுமக்கள் கோவை மாநகர 83வது வார்டு அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது பண வசூலில் ஈடுபட்ட ஒப்பந்த பணியாளர் வேல்முருகன் அங்கு வரவும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை ஒப்பந்ததாரரின் திட்ட மேலாளர் தண்டபாணி நியூஸ் ஜே செய்தியாளரை செல்போனில் அழைத்து இந்த செய்தியை ஒளிபரப்பாமல் இருக்க பணம் தருவதாக பேரம் பேசியுள்ளார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன் மற்றும் கரப்ஷன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நம்ம இன்ஜினியர் நம்பர் கொடுத்தாரு, நீங்க தானே வந்தாங்க இந்த பிரச்சனைக்கு. ஆமாண்ணா ஆனா அது காலையில ஏதோ டிவியில எதுவும் பண்ணிடுறாங்கன்னா நம்மளால கூட பார்க்க சொல்லணும்னா அவங்க ஏதோ மக்கள் புரியாம பண்றாங்க. நீங்க நான் ப்ராஜெக்ட் மேனேஜருங்க. நம்மளை நம்பி ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்மளை நம்பி ஓனரை ஒப்படைச்சிருக்காருங்க. ஏதாவது போறாங்க, நான் செலவுக்கு தர சொல்றேனுங்க. நம்ம இன்ஜினியரே தர சொல்றேனுங்க. ஒரு 5,000 ரூபாய் தர சொல்றேனுங்க. 5,000 ரூபாய் தர சொல்றீங்களா? அந்த கான்ட்ராக்டர் வந்து கேட்குறாரு, 20,000 ரூபா கொடுங்க, நாங்கள் பைப் வாங்கினதை வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. வேல்முருகன்ற ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து 20,000 ரூபா கொடுங்க, அப்போதான் வேலை செய்ய முடியும்னு கேட்டாங்க. அப்போ போய் நாங்கள் போய் அவசரமாக பேங்க்கில் நகையை வச்சுட்டு வந்து இவர் கையில் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்தாங்க. அப்புறம் நேற்று அதுக்கப்புறம் என்னடா இது கவர்மெண்ட் ஃப்ரீன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற 20,000 வாங்கினா நாங்கள் கமிஷனருக்கு, ஏஇக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் எதுக்குமா காசு கட்டினீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த இவர்கிட்ட கேட்டோம், ஏங்கன்னா இது ஃப்ரீயாமா, நீங்கள் எதுக்கு நான் காசு வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு யார் சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னார். அப்படின்னு சொல்கிறேன், இல்லைங்கண்ணா அப்போ நீங்கள் வேலை செஞ்சீங்க, எங்களுக்கு பில்லு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கு காலைல கொடுக்குறேன்னு போனாருங்கன்னா நான் பில்லெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் நாங்கள் 20,000 ஒரு வீடு ஒன்று 20,000 25,000 பணம் கட்டி இருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கிராம சபை கூட்டத்தில் கால்வாய் தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட 5 லட்சம் நிதி என்ன ஆனது, சாலை அமைக்கும் திட்டத்தை திரும்ப பெற்றது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. துத்திப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் ஊராட்சியில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் புகார் கூறினர். மேலும் 7வது வார்டு உறுப்பினரை தேர்தலுக்கு பிறகு பார்க்க முடியவில்லை என்றும் அவர் இருக்கிறாரா இல்லையா என தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியதுடன் கிராமத்தில் திட்டமிட்டபடி சாலை பணியை நிறைவேற்றாவிட்டால் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இதுவரைக்கும் நல்லது கேட்டதுக்கு அவங்க இதுவரைக்கும் இறக்குற எங்க 7வது வார்டு உறுப்பினர் யாரு அது மட்டும் சொல்லிட்டு தீர்மானம் போடுங்க. 7வது வார்டு உறுப்பினர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். வரைக்கும் ஓட்டு போடுவோம் நாங்க தான், எங்களுக்கே தெரியும் 7வது உறுப்பினர் யாரும் இல்லை. நீங்க சொல்லுங்க மேடம். உறுப்பினர் ஜெயந்தி ராமமூர்த்தி தான். சோகமா கண்டவங்க வந்து அவங்க வந்து பஞ்சாயத்துல வேலை செய்யறாங்க. அவங்க வந்து ஓஎஸ்சி ஆபரேட்டர், அவங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுத்துருக்கோம். அவங்க வார்டு மெம்பரா அவங்க வேலை செய்ய சொல்லி நாங்க அறிவுறுத்த கிடையாது.